வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுக்குமான புத்தக பின்பக்க வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம். பாண்டியர்களின் சங்கத்தில் கொலுவிருந்தது வள்ளல்களை தந்தது. ஃபர்ஸ்ட்டும் தேர்ட் ஆப்ஷனும் கரெக்டு. மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயம் அடியெதுகை சீர்மோனை. கருத்து 1. இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை என்று வருவதே மரபு. தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறந்து வருகிறது. கருத்து 2 மட்டும் சரி. பொறுத்துக. தமிழ் அழகியல் தீசு நடராசன், நிலவுப்பூ சிற்பி பாலசுப்ரமணியம், கிடை கி ராஜநாராயணன், உய்யும் வழி பரளி சு நெல்லையப்பர். இ ஆப்ஷன் கரெக்ட். இலக்கண தேர்ச்சிக்குள் பிழையான தொடரை கண்டறிக. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க. அவளுக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். இயல் 2 பெய்யென பெய்யும் மழை. இலக்கண தேர்ச்சிக்குள் தமிழில் திணைப்பாகுபாடு டேஸ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. பொருட்குறிப்பு அடிப்படையில். உயர்திணை என் மனார் மக்கட் சுட்டே, அக்ரிணை என்மனார் அவரல பிறவே. நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே உயர்திணை அக்ரிணை. பொருத்தி விடை தேர்க. அவன் அவள் அவர் பதிலிடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் நாம் தன்மை பன்மை பெயர்கள். அடுத்தது பொருத்துக. குரங்குகள் குளிரால் நடுங்கின. விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன. பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன. பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன. நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மழைத்துளிகள். வெள்ளச் சமவெளிகள் அழிய காரணம் மணல் அள்ளுதல். பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன. தடித்த சொல்லின் இலக்கண குறிப்பு. அதாவது பொய்யாவானம் அப்படின்றது தான் தடித்த சொல். அதாவது போல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கான இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும். இத்தொடர் உணர்த்துவது கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது. இயல் 3 சுற்றத்தார் கண்ணே உள. இலக்கண தேர்ச்சிக்குள் பொருள் குழப்பமின்றி எழுதுவதற்குரிய காரணங்களுள் பொருந்துவதை தேர்க. நிறுத்தற்குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதுதல். வல்லினும் மிகும் மிகா தொடர்களின் பொருளறிந்து பொருத்துக. பாலை பாடினான் பாலைத்திணை பாடினான். பாலை பாடினான் பாலினை பாடினான். தேரை பார்த்தான் தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான். தேரை பார்த்தான் தேரினை பார்த்தான். சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன. அவை திருமணமும் குடும்பமும். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. ஆ உரிமைத்தாகம் பூமணி அஞ்ஞாடி சாகித்ய அகாதமி ஜலாலுத்தீன் ரூமி பாரசீக கவிஞர் தமிழர் குடும்ப முறை பகதவச்சல பாரதி. இ ஆப்ஷன் கரெக்டு. இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுத்தீன் ரூமி குறிப்பிடுவது இவை அனைத்தும் வக்ரம் அவமானம் வஞ்சனை. இவை அனைத்துமே. உவா உற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் யார் யார். ராமன் சுக்ரீவன்.
எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்னும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது தந்தை வழி சமூக முறை. இயல் 4 செல்வத்துள் எல்லாம் தலை. காவினம் களனே சுருக்கினம் கலப்பை. இத்தொடரில் களன் உணர்த்தும் பொருள் இசைக்கருவி. சுரதா நடத்திய கவிதை இதழ் காவியம். விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. இத்தொடர் தரும் முழுமையான பொருள் விண்வெளியில் உள்ள வெண்மதி செங்கதிர் முகில் அனைத்தும் வேறு வேறு. சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்க. கடுக்காய். குளிமாற்று எந்த துறையோடு தொடர்புடைய சொல். கணிதம். இயல் 5 நாடென்ப நாட்டின் தலை. படிமம் என்பதன் பொருள் காட்சி. காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில். இக்கவிதையில் டேஸ் பயின்று வந்துள்ளது வினைப்படிமம். கூற்று ஓமை உருவகம் போல படிமமும் வினை பயன் மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும். எவ்வகையான படிமமாக இருந்தாலும் அது காட்சி வழியே கருத்தினை விளக்குவதில்லை. கூற்று சரி, காரணம் தவறு. மெய்ப்படிமத்துக்குரிய பாடலை தேர்வு செய்க. பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும். சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை மையம். காரணம் அ ஆ இ அனைத்துமே. நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகளின் களம். மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு. மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை. இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். காரணம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாக இருந்தது. கூற்று சரி, காரணம் சரி. பொறுத்துக. திருவல்லிக்கேணி ஆறு. கூவம். பக்கிங்காம் கால்வாய். மாவலிபுரச் செலவு. பல்லாவரம் கல்கோடரி. எழும்பூர் அருங்காட்சியகம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். இத்தொடர் உணர்த்தும் பண்பு முரண் பண்பு. விளியரி ஞமலி. இதில் குறிப்பிடப்படும் விலங்கியது நாய். இயல் 6 சிறுகை அளாவிய கூழ். ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். கூற்று 1 காப்பியம் என்னும் சொல் காப்பு கூட்டல் இயம் எனப் பிரித்து மரபை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது, மொழியை சிதையாமல் காப்பது என்றெல்லாம் பொருள் தருகிறது. ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று நீலகேசி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. சரியானவற்றை பொருத்தி தேர்க. காதை சிலப்பதிகாரம். சருக்கம் சூளாமணி. இளம்பகம் சீவக சிந்தாமணி. படலம் கந்தபுராணம். ஆப்ஷன் கரெக்ட். தவறான இணையை தேர்க. விருத்தப்பா நாலடியார். ஆர்ப்பரிக்கும் கடல். அதன் அடித்தளம் மௌனம் மகா மௌனம். அடிகள் புலப்படுத்துவது புற அசைவுகள் அகத்தினை அசைக்க இயலாது. 7 ஆண்டு இயற்றி ஓர் 6 ஆண்டில் சூழ் களல் மன்னர்க்கு காட்டல். தொடர்களில் வெளிப்படும் செய்திகள். மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றால் 6 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள். 1 சரி, 2 சரி. பொறுத்துக. ஆமந்திரிகை. இடக்கை வாத்தியம். அரசு உவா. பட்டத்து யானை. களஞ்சு. எடையளவு. களை. மூங்கில். வேறுபட்டதை தேர்க. குறிப்பிடுக. காட்சி மறைவு. அடுத்தது திருக்குறள். அள்ளல் படுப்பதுவும் இல். எவரோடு பழகினால். தீயினத்தார். திண்ணியர் என்பதன் பொருள் மன உறுதியுடையவர். ஆய்ந்து சொல்கிறவர் தூதுவர். பாம்போடு உடன் உறைந்தற்று. உடம்பாடு இல்லாதவர். செத்தார் கல் உண்பவர். வறுமை தருவது சீரழிக்கும் சூது. இகழ்வேந்தர் சேர்த்து ஒழுகுவார். தீக்காய்வார். நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர். வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர். எளியது அரியது என்பன. சொல்வது சொல்லியபடி செய்வது. சொல்வது எளியது, அரியது பார்த்தீங்கன்னா சொல்லியபடி செய்யறது. இயல் 7 அருமை உடைய செயல். இலக்கண தேர்ச்சிகொள். பின்வருவனவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தா ஒன்றை தேர்க. வயதில் சிறியவன் ஆனாலும் தலைவி. தொன்மம் பற்றிய கூற்றுகளுள் தவறான ஒன்றை தேர்க. விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது.
சாப விமோசனம், அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் புதுமை பித்தன். பண்பு குறியீடுகளை கதைமாந்தர்களோடு பொருத்துக. அறம் தர்மன், வலிமை பீமன், நீதி மனுநீதி சோழன், வள்ளல் கர்ணன். பலர் துஞ்சவும் தான் துஞ்சான், விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும். சோழன் நலங்கிலியை கோவூர்கிழார். அதிசய மலரின் புன்னகை உணர்த்துவது நம்பிக்கை. முச்சந்தி இலக்கியம் என்பது. கூற்று 1 கதை வடிவிலான வடிவம் உடையது. கூற்று 2 பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. 2 கூற்றுகளுமே சரி. கூற்று 1, 2 சரி. உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில், இத்தொடரில் பெயரெச்சம் வளர்ந்த. யானை புக்க புலம் போல, இவ்வுமைக்கு பொருத்தமான தொடர். தனக்கும் பயன்படாது, பிறருக்கும் பயன்படாது. இயல் 8 எல்லா உயிரும் தொழும். குறியீடுகளை பொருத்துக. பெண் விளக்கு, புறா சமாதானம், தராசு நீதி, சிங்கம் வீரம். கூற்று 19ஆம் நூற்றாண்டில் குறியீட்டியம் ஓர் இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்றது. காரணம், பொதலேர், ரைம்போ, வெர்லைன், மல்லார்மே முதலானவர்கள் குறியீட்டியத்தை வளர்த்தார்கள். கூற்று சரி, காரணமும் சரி. சங்க இலக்கியத்தில் அகத்திணை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள். உள்ளுரை ஓமம். திட்டம் என்னும் தலைப்பில் வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று எழுதப்பட்டுள்ள கவிதையில் வரம் எதற்கு குறியீடாகிறது? திட்டத்திற்கு. மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி எது? குறியீடு. சிறுபானாற்றுப்படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி திண்டிவனம். பொருந்தாத ஒன்றை கண்டறிக. தனித்தமிழ் தந்தை மு. வரதராசனார். சாத்தா சர்க்குணரின் உரையை கேட்டு தூண்டப்பெற்ற மயிலை ஸ்ரீனி வேங்கடசாமி எழுதிய நூல் கிறித்துவமும் தமிழும். நான் வெற்றுவெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன், எனது முகத்தை தேடியபடி என்று சுகந்தி சுப்பிரமணியன் தேடுவதாக குறிப்பிடுவது தமது அடையாளத்தை. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.